நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. ஒத்துட்டான் பாத்தியாடா, அவன் யாரையே ஒத்துட்டான், அப்புறம் அவரோட என்ன பேச்சு. நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. நான் எதுக்கு எடுத்துக்கணும்? அவனும் எடுத்துக்காம அது வரமா கிடைக்காது. நான் எடுத்து என்ன பண்ண போறேன்? இல்லங்க, அந்த கட்சியோடைய கொள்கைகள் எடுத்துக்கங்க. இப்ப நீங்க எது திருநெல்வேலி வாங்குறது, இட்லியை புட்டு பார்த்தா உள்ள கறி இருக்கிறது, இங்க இருந்து போய் ஆம கறி சாப்பிட்டு போட்டு ஓட்டுறது. ஏயா இப்படி மூட்டை மூட்டை அவுத்து போட்டுற? நீ நான் பீலா மன்னனா? அப்ப எல்லாம் பீலாவா? அட பையல, இவள என்ன ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர? ஒன்னு வந்து கரூர் அந்த துயர சம்பவத்தில் இறந்தவங்களுடைய குடும்பத்திற்கு வந்து அரசு வேலை வந்து அரசு கொடுத்துச்சு, இந்த தாவேக அரசு. அதை வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்திற்கு அரசு பணி ரத்து செய்யப்பட்ட தீர்ப்பு குறித்து செய்தியை பார்த்து வருகிறோம். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். நிச்சயமா அது வந்து திருப்பி மேல்முறையீடு போய் வழங்கணும், அது வழங்குவாங்க நான் நம்புறேன். ஆனா இதற்கு காரணி அப்படிங்கிறது நாம் தமிழர். ஒரு வேலை ஆவறதுக்குன்னா யாரும் வரமாட்டீங்க, தடுக்கிறதுக்குன்னா மட்டும் கரெக்டா வந்துடுவீங்கன்னு நல்லா தெரியும். 41 பேர் மரணம். இதே வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கும் குதிச்ச அதே அப்பாசாமிகள் வந்து நாம் தமிழர் குரூப். எப்போ அந்த 10 லட்ச ரூபா குடுக்கறப்ப தான் குதிச்சானுங்க. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். ஆனா அந்த கள்ளச்சாராயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெடுங்காலமா அந்த மலையில வித்துட்டு இருக்கானுங்க. எத்தனை போராட்டம் அந்த கள்ளச்சாராயத்தை போய், நீ வந்து பெரிய போராளிகள்ல, எங்க போய் எவனாவது ஒருத்தன் போய் தடுத்தான் அப்படின்னு ஹிஸ்டரி எடுத்து காமி சொல்லுங்க. ஆனா அவன் பாவம், அவன் அறியாமையில ஒரு குடிச்சு இறந்தான். அதற்கு வந்து கவர்மெண்ட் போய் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குது. அது தப்பா ரைட்டா அதெல்லாம் விட்டுரு. அதோட பெனிஃபிஷரி யாரு? நான் அரசியல்வாதியை வாங்கி திங்கிறான் கிடையாது இல்ல. அந்த ஏழை குடும்பத்தில் அங்கே இருக்கிற ஒரு மனைவியோ ஒரு பிள்ளைகளுக்கோ அந்த 10 லட்ச ரூபா போய் சேருது. ஆகவே அதன் குதிச்சாங்க எல்லாரும். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். யாரப்ப பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடுத்த நாம் தமிழர் கட்சி அப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில வேலை பார்த்த காவலாளி, அவரை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை அடிச்சு கொண்டுச்சு. ஸ்டாலின் ஆட்சியில கவர்மெண்ட் ஜாப தூக்கி அந்த செத்த தம்பியோட பயணம் கொடுத்தாங்கல்ல, அது அநீதி கிடையாதா? அப்ப அந்த பணிக்காக படிச்சு எழுதி காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படலையா? அப்ப 2025 நீங்க ஏன் வழக்கு தொடுக்கல? 2025 நீங்க ஏன் வழக்கு தொடுக்கல? நான் இப்ப உங்களை நேரடியா கேட்கிறேன். அப்ப நீங்க யாருடைய கைப்பாவை? திமுகவுடைய கைப்பாவை தானே. விஜய் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காண்டி வழக்கு தொடுக்குறீங்கல்ல, நியாயமான கேள்வி கேட்கறீங்க. அப்ப படிக்கிற இளைஞர்கள் எங்க போறது அப்படின்னு 2025 காவல்துறை அராஜகம் பண்ணுச்சு. ஸ்டாலினுடைய காவல்துறை, ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுல இந்த காவல்துறை பண்ண தப்புக்கு அரசாங்க பணி எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? அப்ப நீங்க யாருமே கேட்கலையே. அதுக்கு தான் சொன்ன நல்ல கேள்வி, தயவுபட்டு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல, நல்ல கேள்வி. உட்காருங்க, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதெல்லாம் விடுங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் இதே திமுக ஆட்சியில தான் நடந்துச்சு. அப்போ அரசாங்க பணத்தை தூக்கி 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் வாரி அரைச்சிங்களே, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாதா? அப்பெல்லாம் இந்த சீமான் போய் வழக்கு போடக்கூடாதா? இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விஜயனுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதுல குறிக்கோளா இருக்காங்க. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எதுக்கு இது? என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இவங்க திமுகவும் நாம் தமிழரும் ஒன்றாயிரம் ரொம்ப நாள் ஆச்சு. இது எல்லாத்துக்குமே தெரியும். இல்லாட்டி அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு வந்து தாய் மாமஞ்சிடான் தட்டத்தை எடுத்துட்டு போறா? அப்படி என்ன வேலை இருக்குது? காசு பணம் தொட்டு மணி. திமுகவும் நாம் தமிழரும் ஒன்றானது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அந்த 41 மரணங்கள் நடந்ததோ அன்னைக்கு திமுகவை விட எட்டி குதிச்சு ஆடினது நாம் தமிழர் குரூப். விஜய் அரக்கன் போலவும், ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மேலே ஏற்றி கொள்கிற மாதிரியும், பிணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரூர்லேருந்து வந்து மகாபலி வர்ற என்னென்ன பண்ணானுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அதில் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது? டிஎம்கே ஐடி விங்லேருந்து இதை வச்சு மீம்ஸ் போடுறது, ஜனநாயகனை போனநாயகன்னு போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது செத்து போன 41 பேர் தான். இது வந்து பழி போடுறதுக்கோ மீம்ஸ் போடுறதுக்கோ கான விஷயம் கிடையாது.
எப்படி வந்து அந்த 41 உடல்களை அவ்வளவு சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? இந்த கேள்விகள் இருக்குதா இல்லையா? எவனாவது நாம் தமிழர் அதை பேசுறானா? விஜயை கை நீட்டுறீங்களா? இன்னைக்கு விஜய் விட்டுறா. அந்த 41 பேர் குடும்பம் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? நான் கேட்குறேன், அந்த கரூர் குடும்பங்கள் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? உண்மையாவே அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்றேன். இப்படி ஒரு பேக்கப் இருக்கு போய் தான் நாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா கோர்ட்டுக்குள்ள இருந்து வாதாடுறோம். ரொம்ப கொலவெறியும் வச்சுக்க இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்குள்ள தள்ளி விடுறேன் இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும்? போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசுக்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான். என்ன இப்போ அரசு வேலையில் இருக்கிறவன் பூரா அரசு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி அந்த சம்பளத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்துட்டான். இந்த 41 பேர் போய் தான் அந்த அரசு வேலையை பூரா கெடுத்து விட்டு போகிறானா? என்னைக்காவது இத்தனை லட்சம் பேர் இருக்கான்ல, அது அரசு அதிகாரி நிறைய பேர் ஊழல் செஞ்சு சுற்றிட்டு இருக்கானே, என்னைக்காவது ஒரு தடவை இந்த சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும்னு என்னைக்காவது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களாடா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஆனால் இன்றைக்கி 31 பேர் வேலையை கெடுத்துட்டு இவங்க கொக்கரிக்கிறது இருக்க. சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். யாரை ஜெயிச்ச நீ? அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைஞ்சதுன்னு அவன் சந்தோஷமாக இருக்கும்போது அவன் சந்தோஷத்தில் கல்லெறிஞ்சிட்டு என்னையா உங்களுக்கு சந்தோஷம் கேட்குது? சோசியல் மீடியாவில் அவ்வளோ கொண்டாடுறீங்க. நீங்கள் விஜயை ஜெயிக்கவே இல்லை. அந்த 31 பேர் இயலாமல் நின்னான்ல, ஒரு வெளிச்சம் அடிக்குமான்னு காத்துட்டு இருந்தான்ல, அவனை ஜெயிச்சிருக்கீங்க. அது ஒரு வெற்றியா? அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. சரி, அது அந்த கட்சியுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் எவ்வளவு வந்து ஒரு அரசியல் போக்கோட, அதை பாருங்க. எதை பாக்குறதுங்க? 8% எலெக்ஷன் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா. இப்ப என்னாச்சு? ஒரு கேஸ் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. போன எலெக்ஷன்ல 36 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு குச்சிட்டு இருந்தாரு. ஆமா. இந்த வாட்டி இன்னும் ஓட்டெல்லாம் குறைஞ்சது எஸ்ஐஆர் ப்ரொசீஜர். 19 லட்சம் ஓட்டு. அந்த பையன் ஒரு சேனல் வச்சிருக்காப்ல, வயிற்று பொழப்புக்காண்டி எல்லாரும் பேசி காசு வாங்கி அந்த சேனல் சப்ஸ்கிரைபரோட கட்சி வாங்கின ஓட்டு கம்மி. ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த நடிப்பை படத்துல போடுறதா ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும். நான் எதிர்பார்த்தேன், நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். 1000 புடுங்குவேன். அது 3.99%. அதுல கலஞ்சியம்னு ஒரு டேரக்டர் இருந்திருக்காரு. அவனால அந்த மனுஷன் கட்சி விட்டு போய் நான் போதுண்டா சாமி, உங்க பூசாரி தனம் போது பொங்கல் வரும் போதும் 4-3 ஆகி போச்சு. கேரம் போர்டு விளையாட 4 பேர் வேணும். 3 பேர் சின்னங்க பண்ண போறீங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா கட்சியை வளர்க்கலாமா, மக்கள்கிட்ட போய் சேரலாமான்னு யோசிப்பீங்களா? உட்காந்துக்கிட்டு மீன் சேனல் மாதிரி செயல்படுவீங்களா? என்ன நீங்க சொல்லுங்க, என்ன கொள்கை, என்ன செயல்பாடு, எதை நோக்கி போறீங்க? கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவருங்களா வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா, நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே 108 சீட்டு ஜெயிச்சு 35% ஓட்டு வாங்கி ஒரு 1,75,00,000 ஓட்டு ஒத்தையால ஒரே முகத்துக்கு விழுந்த ஓட்டு. ஆமாவா இல்லையா? 16 வருஷமா கட்சி நடத்துறீங்க. அது இந்த இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் NTR சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.